அதாவது நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு லீடர், அதாவது நான் ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான யங்கான ஒரு ஃபயரான லீடர், என்னை வந்து பதவியிலிருந்து தூக்கிடாதீங்க, ஐ எம் வெரி மச் கேப்பபிள் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு நேஷனல் மீடியால ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சவுக்கடி சந்தோஷம் வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காரு. அவரு வந்து என்ன சொல்றாரோ இல்லையோ, மூச்சுக்கு முன்னொரு தடவை வந்து மோடிஜி நீ பாராட்டினாரு, மோடிஜியோட செல்ல பையன் நானு, மோடிஜி தான். அதாவது சந்தோஷம் தான் வந்து மோடிஜி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா மோடிஜி வந்து ஒண்ணு குறையுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது பாத்தீங்களா? ஒன்னும் குறையுதா? இது இந்த சமீபமா லடாக்ல வந்து ஈகாங்னு 2 டிஸ்ட்ரிக்ட் வந்து சைனா அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால நமக்கு லடாக்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் குறையுது இந்தியா மேப்ல இருந்து அப்படின்னு ஏதாவது சொல்ல வர்றாரா? இப்போ வந்து யூஎஸ் எலெக்ஷன்லாம் முடிஞ்சு ஆமா, ட்ரம்ப் வந்து அங்க வந்து ஆபீஸ் ரெஸ்யூம் பண்ணியிருக்காரு ஜனவரியில. ஸோ அவர் வந்து இவரை நீ அழைக்கலையா, சரி அழைப்பிதழ் ஒண்ணு குறையுதுன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. யார நம்பர்னே தெரியல தாசனா. ஷியூவை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா, இவங்க 370 ஆர்டிகல் 370 எல்லாம் இவனுங்க வந்து கை வச்சாங்க தெரியுமா? அங்கிருந்து இதை பத்தி நம்ம பேசணும். இன்ஃபேக்ட் எலெக்ஷன் அப்ப கூட அங்க வந்து பெரிய லெவல்ல ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருந்தது. பட் அந்த நியூஸ் வந்து எலெக்ஷன் சூட்டை தணிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கண்ணுங்கருத்துமா செயல்பட்டாங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்து லடாக்ல யூனியன் டெரிட்டரியா இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்துல 2 டிஸ்ட்ரிக்ட் வந்து சைனா அறிவிச்சிருக்காங்க. ஹியான் கண்ட்ரி, ஹிகாங் கண்ட்ரி. அது கண்ட்ரிலடா, கவுண்டி. சரி விடுங்க, நமக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு. மத்திய அரசு அதை பார்த்துக்கும். நம்ம மத்திய அரசோட மேனேஜர் இவரை பேசுவோம், அண்ணாமலை அண்ணன், சாரி சவுக்கடி சந்தோஷ் அண்ணன். அதாவது இன்டர்வியூ எடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அர்னாப். அதாவது அவரை பத்தி நம்ம சொல்ல தேவையில்லை, அவரே ஒரு பெரிய சங்கீதான். ஸோ அவர் கேட்ட முதல் கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எதுக்கு சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. அண்ணாமலை வந்து அதுக்கான கொடுத்த பதில் இருக்கு இல்லையா, அது வந்து தமிழ்நாட்டோட மானத்தையே வந்து எனக்கு ஏதோ வாங்கின மாதிரி ஒரு ஃபீல். அதாவது இது எங்க ஊர் வழக்கங்க இது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல எனக்கு புரியல, எங்க தாத்தா இதெல்லாம் பண்ணியிருக்காரு, எங்க அப்பா பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது வந்து எங்க ஊரோட வழக்கம் அப்படின்றாரு. உச்சமே இல்ல. என்னதான் இது வந்து ஒரு பேசி வச்ச ஒரு இன்டர்வியூவா இருந்தாலுமே, ஒரு ஸ்கிரிப்டட் இன்டர்வியூவா இருந்தாலுமே, அர்ணப் கோஸ்வாமி வந்து திடீர்னு ஒரு கேள்வியை கேட்டாரு. நீங்க வந்து நல்லா ரேஷனலா பேசுறீங்க, பட் கூட வந்து இருக்கிறவங்களை எப்பவுமே கழட்டி விட்டுறீங்களாமே, டக்கு விட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும்ல. நம்ம அண்ணாமலைக்கே ஒரு செகண்ட் என்ன பேசுறது இதுக்கு அப்படின்னு தெரியல. அவருக்கே ஒரு நேஷனல் மீடியால அப்படியே கொஞ்சம் தகச்சிட்டாரு. ஒரு செகண்ட் தகச்சிட்டு அப்படியே ஒரு பதில சொல்லி சமாளிச்சாரு. இல்லைங்க அது பாலிடிக்ஸ் அப்படி இப்படின்னு சமாளிச்சாரு. But you know, he doesn't take people along. That's the one thing that people say about you, and a narrative put about you. And அதே மாதிரி இந்த கூட்டணி பத்தியுமே பேசியிருந்தாங்க. அண்ணாமலை வந்துட்டு கண்டிப்பா 2026ல வந்து பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்ற மாதிரி. இந்த ஸ்டேட்ல, தமிழ்நாட்டுல. அதாவது இது இந்த மாதிரி பேசுறது வந்து இவருக்கு புதுசு கிடையாது, அசிங்கப்படுறது புதுசு கிடையாது. அதே ரொம்ப சந்தோஷமா பண்றாரு. நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன்னு 2024 மேல வந்து 40 தொகுதிகள், I mean like in 40 constituencies, madam, both the Dravidian parties will lose the deposit and BJP is having winning streak over 25 constituencies, madam. You will see, madam. June 4th is the result. I am awaiting for it, madam. அப்படின்லாம் நல்ல இங்கிலீஷ்ல பேசினாரு. அப்புறம் அண்ணங்கிட்ட கேட்கும்போது, அண்ணா நீங்க வந்தீங்கன்னா வெக்கமே எல்லாம் கூச்சமெல்லாம் சொல்றாரு. அண்ணா நீங்க வந்தீங்கன்னா சரியா அதை போட்டு பாருங்கண்ணா, நான் திராவிட கட்சிகள்னு சொல்லியிருக்க மாட்டேங்கண்ணா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி இருப்பேன்னா. தம்பி என்ன பார்த்தா பாத்தியா போய் பேசிட்டு இருக்க, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அதுக்கு அர்ணாப் வந்து கரெக்டா கேட்பாரு, ஏடிஎம்கே வந்து உங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்களே, எப்படி வந்து ஏடிஎம்கே நீங்க கூட்டணி வைக்க போறீங்க 2026ல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாரு. கேட்டதுமே வந்து அவரு, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஏடிஎம்கே, தமிழ்நாட்டுல வந்து சீமான் இருக்காரு, விஜய் இருக்காரு, எல்லாருமே டிஎம்கே எதிர்த்து தான் வந்திருக்காங்க, 7 முனை போட்டி வந்து தமிழ்நாட்டில் நடக்க போகுது 2026ல அப்படின்ற மாதிரி ஒரு பதில ஒண்ணு கொடுத்திருப்பாரு. ஃப்ரெண்டுகளோட பேருங்களை பாத்தியா? கடா குமார், டுமில் குப்பம் வவ்வாலு. இந்த லட்சணத்துல இவர் வந்து சொல்றாரு பாஜக கூட்டணி தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில். பட் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, இவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை, அந்த பக்கம் தமிழிசை வந்து தலைமையை வந்து மாத்த போறாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, எனக்கே ஒரு டவுட் இருக்கு. அதாவது மோடி தான் நீ படிக்க அனுப்பிச்சார், அவர் தான் பர்மிஷன் கொடுத்தார் அப்படின்னு அண்ணாமலை நிறைய பேசியிருக்காரு. படிக்க போனவரு படிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல வந்து மோடி தானே போய் பார்த்துருக்கணும்.
கரெக்ட். பார்க்காததுனாலதான் ஐடி ரைடு விட்டுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அவர் ஃபெயில் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். காசு கட்டி படிக்க வச்சதுக்கு அங்க போய் ஃபெயில் ஆயிட்டாரா என்னன்னு தெரியல. இல்ல அந்த காசு கட்டினதுலதான் எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஐடி ரைடு எல்லாம் இப்ப வந்திருக்கு. ஆமா, இவரை கேட்டா இவர் என்னமோ பாஸ் பண்ணிட்டன்ற மாதிரி தான் சொல்றாரு. பாஸ் பண்ணிருந்தா என்ன பண்ணணும்? நேரா சர்டிபிகேட் எடுத்துட்டு போய் மோடி கிட்ட கொடுக்குற மாதிரி காமிச்ச மாதிரி ஒரு போட்டோ எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்கணும்ல. கரெக்டா கட்டுவிட்டா. சரி, இது பரவாயில்ல. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டில இன்னைக்கு அது வந்து போயிருக்கு. அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, திமுக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு, அப்புறம் அந்த இந்தியா பிளாக் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது வந்து இருக்கக்கூடிய மொத்தம் 543 சீட்ஸ்ல 362க்கும் அதிகமா, அதாவது 2/3 பெரும்பான்மை இருந்ததுன்னா அதை வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா 198 சீட் வந்து அதுக்கு அகைன்ஸ்டா ஓட் பண்ணியிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிமுக வந்து இன்னைக்கு பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுல இருக்கும், என்னைக்கும் கூட்டணி கிடையாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. பட் அவங்களுடைய 4 ராஜ்யசபா எம்பி வந்து ஐயோ இது வேணும் அப்படின்னு அங்க ஓட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் இருக்காரு தெரியுங்களா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அவரும் வந்து ராஜ்யசபா எம்பியா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் வந்து இந்த வாக்கெடுப்புக்கு முன்னாடி எல்லாம் அவர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போல. பட் இது டிஸ்கஷனுக்கு வருது, இந்த பில் டிஸ்கஷனுக்கு வருதுன்னொடனே டக்குன்னு நீ வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அவசியங்க இந்த நாட்டுக்கு அப்படின்னு அவரும் போய் அவரோட ஓட்டை பதிவு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அதுக்காக சொல்றேன். ஒரு நேஷனல் மீடியால வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆள் நடிச்சு நான் பார்த்ததே இல்லப்பா. ஏன்? அதாவது நம்ம அண்ணாமலை வந்து சவுக்கால் அடிச்சு நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அவர் செருப்பு போடாம நடக்கிறாராம் ரோட்ல எல்லாம். கண்ணாடி சில்கள் கொட்டி கிடக்கான், ஒரே குப்பைகளா இருக்கான். மக்கள்லாம் அது மேல வந்து சாமானிய மக்கள் வந்து செருப்பு வாங்க காசு இல்லாம அது மேலே நடந்து போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். அந்த கஷ்டத்தை இப்ப தானும் படுறாராம். அதாவது இதுக்கு முன்னாடி அவர் வந்து தமிழ்நாட்டிலே இல்லைன்னு நான் நினைக்கிறேன், பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் 20 வருஷமா கோமால இருந்தியா? நடிப்புன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, நடிச்சுக்கிட்டு இருந்த விஜய் வந்து இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐடியில் இருக்க மாதிரி, ஐடியில ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாத்திருப்பீங்க. பாத்திருக்கேன். தலைமை அரசியலே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். புயல் அடிச்சிருக்கு, நிவாரணம் வேணுமா வீட்டுக்கு வாங்க வாங்கிட்டு போங்க, தலைவர்களுக்கு பிறந்த நாள தள்ளு, போட்டோவை பூ போடு வணக்கம், திட்டாண்டுகளா பெரிய போட்டோவை பெருசா பூ போடு வணக்கம், அவ்வளவுதான். எப்படி இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காச்சும் அவர் போவாரா, இல்ல அதையும் வந்து வீட்லயே பண்ணிட்டு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாரா? அந்த மனோபல பத்திரிகையா துபாயில் பின்னாடி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும், இந்த நேரம் தாய்லாந்தில் அந்த மாதிரி பின்னாடியே சேஞ்ச் ஆயிரும். கோவை ஆபீஸ் அப்படின்னா அவங்க எல்லாம் இதுல கால்ல வீடியோ கால்ல கனெக்ட் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுதா? அதோட நிறுத்திக்கணும். எங்கேயோ போனாரு, பிளைட் ஏறினாரு, கோவா போனாரு, கல்யாணம் அட்டன் பண்ணாருன்னு பேசக்கூடாது. நான்லாம் பேசலையேப்பா. சொன்னேன்.